வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2025 ராகு கேது பயிற்சி ரிஷப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரிஷப லக்னமாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசி கிடையாது, ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி, எல்லா பயிற்சி வீடியோலையும் சொல்கிற மாதிரி பிருகு நந்தி நாடி முறையில் நாங்கள் லக்னம் பேஸ் பண்ணி தான் பார்க்குறோம், ராசி கிடையாது. ஏன்னா லக்னம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் இம்பேக்ட் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா. ஸோ உங்களுக்கு என்ன லக்னம்னு உங்களுக்கு தெரியலன்னா ரொம்ப சிம்பிள், உங்களுடைய ஹாரோஸ்கோப் உங்கள் வீட்டில் இருக்கும், கேட்டு பாருங்கள். அதில் எங்கே லேப் மார்க் பண்ணியிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். இங்கிலீஷில் இருக்குன்னா ஏஎஸ் அப்படின்னு அசெண்டன்ட்னு எங்கே மார்க் பண்ணியிருக்கோ அதுதான் உங்கள் லக்னம். அண்ட் அந்த லக்னம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ராகு கேது பயிற்சி ரிஷபத்துக்கு எப்படி இருக்குன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் போகிறாரு. அதாவது ரிஷப லக்னக்காரர்களுக்கு ராகு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வீட்டுக்கும், கேது பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கும் பயிற்சி பண்ணுறாரு. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு கேது 4ஆம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீடு வேறு மாறி போகிறதும், இல்லை புது வீடு வாங்கி போகிறதும், இல்லை இப்போ இருக்கிற வீடை இப்போ சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இருக்கிற வீட்டிலே பெயிண்ட் அடிக்கிறதோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது சாமான்கள் மாற்றுவதோ, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளார இருக்கிற செலவுகள் கொஞ்சம் இருக்கும். அதை தவிர வீடுக்கு என்ன செலவு இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வாகன செலவுகளும் இருக்கும். புது வண்டி வாங்குறது, புது வண்டியை இல்லை பழைய வண்டியை விற்கிறது, இல்லை புது வண்டியை போட்டுட்டு இல்லை இருக்கிற வண்டியை போட்டு வேறு ஏதாவது வண்டி எடுக்கிறது, இல்லை வண்டிக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, வண்டிக்கு ஏதாவது புதுசாக வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரி வண்டி சம்மந்தப்பட்ட செலவுகளும் இருக்கும். உங்களுடைய பிறந்த இடத்துக்கு, அதாவது இப்போ நீங்கள் திருவற்றியூரில் இருக்க, இல்லை எங்கேயாவது வேறு ஊரில் பிறந்திருக்கீங்க, திருவண்ணாமலை இல்லை கேரளாவில் பிறந்திருக்கீங்க, இல்லை குஜராத், இந்த மாதிரி எங்கே பிறந்திருக்கீங்கனாலும் அந்த பிறந்த ஊருக்கு போயிட்டு வருவதற்கு ஒரு சான்சஸ் கிடைக்கும். இல்லை உங்கள் அம்மாவுடைய சொந்த ஊர் எதுவாக இருந்தாலும் அங்கே போயிட்டு வருவீங்க. உங்கள் அம்மாக்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கும், நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஒரு இன்பம் இருக்கும், எக்ஸப்ட் ஒர்க். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு போகிறார். இந்த முறை ராகு 10ஆம் வீட்டுக்கு போகிறதுனால ஒர்க் ரிலேட்டடாக எந்த விதமும் ப்ராமிஸும் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய பேசுகிறதே வச்சுக்க கூடாது. நீங்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுறதோ, நிறைய இப்படி பண்ணிடுறேன், இப்படி முடிச்சு கொடுத்துறேன், இந்த டேட்டில் இது வந்துடும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நினைத்த நேரத்திற்கு முடிக்க முடியாது. அண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸசிவ் ப்ரெஷர், எக்ஸசிவ் டென்ஷன், பாஸ் கிட்டேருந்து ப்ரெஷர், இதெல்லாமே சர்வசாதாரணமாக இருக்கும். அண்ட் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒர்க்கை மாற்றலாமா, இல்லை எனக்கு இந்த ஒர்க் சரியாக ஃபீல் ஆகுதுல, நான் நிறைய வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளமே அந்தளவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரியான மனக்குழப்பங்கள் பயங்கர அதிகமாக இருக்கும். இதை நினச்சிக்கிட்டு எந்த விதமான பேட் டிசிஷன் எடுக்காதீங்க. எனக்கு இதை விட பெட்டர் ஜாப் கிடைக்கும் வேண்டாம். உங்களுக்கு என்ன ஜாப் இருக்கோ, எந்த ஸ்டேட்டஸ் கோல் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். புது ஜாப் நோக்கி போகிறதோ, இருக்கிற ஜாபை போடுறதோ, இருக்கிற ஜாபில் பகைச்சிக்கிறதோ இது எல்லாமே வைத்து கொள்ள வேண்டாம். இந்த முறை உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக ரொம்ப கடினமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு பாஸ் கிட்டேருந்து வரலாம், சுற்றி இருக்கிற கொலீக்ஸ்டேருந்து வரலாம், உங்கள் ப்ரமோஷன் வராமல் கூட போகலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பதற்கு மிகவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. இதெல்லாம் அனைத்தையும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டும். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கெல்லாம் மாற்றுறது மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ண ஜாபோ, இல்லை நீங்கள் விட்டுட்டு அடுத்த பெட்டர்மெண்ட் ஜாப்னு நினைக்கிறது கிடைக்காமலும் போவதற்கு மிகவும் நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஸோ ரிஷபலக்னக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு கண்டிப்பாக பரிகாரம் பண்ண வேண்டும். அண்ட் இந்த முறை என்னதான் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வீட்டில் இருக்கிற மக்களோட இல்லை வீட்டு வாகனம் இதெல்லாமே நன்றாக இருந்தாலும், ஆஃபீஸ் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகவும் கடினமாக இருக்கும். இந்த பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். ஒருத்தருக்கு 100% வேலை செய்யலாம், ஒருத்தருக்கு 35% வேலை செய்யலாம், ஒருத்தருக்கு ஒரு 60-70% வேலை செய்யலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். எல்லா ரிஷபலக்னக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யும்னு கிடையாது. உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம், இல்லை நீங்கள் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாம். இது என்னுடைய நம்பர் தான். ஸோ இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நானே உங்களுக்கு டைரெக்டாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுடைய 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ரிஷபலக்ன வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்குமே இது ரிஷபலக்னக்காரர்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.